நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேர் சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம அடுத்த 2 மாதம் மாசி மற்றும் பங்குனி மாதம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன் இந்த 2 மாதம் அப்படின்னா வந்து இப்போ சூரியன் வந்து தை மாதம் அப்படின்றனால மகர ராசியில் இருக்கு. மாசி மாதம் வந்து கும்ப ராசிக்கு வந்து போயிடும். அப்போ வந்து சூரியன் வந்து ராகுவோட சேர்க்கை பெறும். அது வந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்களும் கும்பராசியில் இருக்கும். மேலும் பிப்ரவரி 23ஆம் தேதி வந்து இந்த 4 பிளானட்டோட சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து 5 கிரகங்களாக கும்பராசியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி சூரியன் வந்து பங்குனி மாதன்றனால மீன ராசிக்கு போயிடுவார். அது சூரியன் போயிட்டு சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷனாக வந்து இருக்கும் அந்த பங்குனி மாதம். ஸோ இந்த 2 மாதத்தில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த கலைத்துறையில் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிற வயசானவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ளஸ் கலைத்துறை சார்ந்த சர்ச்சைகள் இல்லை கலைத்துறை சார்ந்த நபர்கள் மீது சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இந்த 2 மாதத்துலேயும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வந்து அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய உடல் நலனை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர் மேலெல்லாம் வந்து சர்ச்சைகள் இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் மேலே ஏதாச்சும் சர்ச்சைகள்லாம் வந்து இந்த 2 மாதத்தில் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஐடி துறை, ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த ஐடி துறை, கவர்மெண்ட் செக்டார்லாம் வந்து கொஞ்சம் சரிவை சந்திக்கிற மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் இந்த மாசி மற்றும் பங்குனி மாதம் வந்து இந்த விமானம் அல்லது கப்பல் சம்மந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த பங்குனி மாதம் வந்து சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறனால வந்து இந்த போர் சூழல் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு, இல்லைனா வந்து போராட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, இல்லைனா வந்து மக்கள் கூடும் இடங்களில் வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பெல்லாம் வந்து இந்த 2 மாதத்தில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மாதத்தில் வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒன்று நரசிம்மரை வந்து சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு விளக்கு ஏற்றலாம். இல்லைனா வந்து முனீஸ்வரரை வந்து சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ.